தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள அண்மை செய்தி. பிரதமர் நரேந்திர மோடியுடன் மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் சந்தித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை தொடர்ந்து மத்திய உள்துறை செயலாளரும் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் பகுதியில் பதிலடி தாக்குதல் கொடுக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்துவது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் உள்துறை செயலாளர் ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் உள்துறை செயலாளர் தற்போது சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். இப்ப பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதல்ல அஜித் தோவல் சந்திப்பு நடந்தது. தற்போது உள்துறை செயலாளர் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? பூர்ணிமா, பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நுழைந்து இந்திய பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளுடைய 9 முகாம்களை அளித்த இரண்டாவது நாளான இன்று டெல்லியில பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் என்பது அடுத்தடுத்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று காலை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசியிருந்தார். இந்த சந்திப்பு என்பது இந்தியாவின் மீதான எதிர் தாக்குதலை நடத்துவதற்கு பாகிஸ்தான் திட்டமிட்டு வருவது குறித்தும், அதே நேரத்தில் இந்தியாவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் ஆலோசித்ததாக முதற்கட்ட தகவல்கள் கூறுகிறது. இதனைத் தொடர்ந்து சற்று நேரத்திற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். முன்னதாக பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அவரை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை தொடர்ந்து மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகனும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன், நீங்கள் தொடரலாம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்துவது தொடர்பாக பிரதமர் மோடியிடம் ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக அஜித் தோவல் பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அவரை தொடர்ந்து தற்போது உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன், தற்போது நீங்கள் தொடரலாம். பூர்ணிமா, 2 நாட்களுக்கு முன்பாக பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நுழைந்து 9 பயங்கரவாதிகள் முகாம்களை இந்திய பாதுகாப்புத்துறை அளித்தது. இந்த விவகாரங்களுக்கு பிறகு டெல்லியில இன்று 2வது நாளாகவும் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் என்பது அடுத்தடுத்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பிரதமருடைய இல்லத்துல இன்று காலை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பாகிஸ்தானுடைய திட்டங்கள் குறித்தும், அதே நேரத்தில் இந்தியா முன்னெடுத்து வரக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இருவரும் ஆலோசிக்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் கூறப்பட்டது. இந்த நிலையிலே உள்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர் கோவிந்த் மோகன் தற்போது லோக் கல்யாண் மார்க் இல்லத்துல பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசி வருகிறார். இந்த குறிப்பிட்ட சந்திப்பு, உள்துறை அமைச்சர் செயலாளருடைய சந்திப்பு என்பது ஜம்மு காஷ்மீர்ல எல்லையோர கிராமங்கள்ல வசிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்துவது தொடர்பான ஆலோசனையாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான காரணம் நேற்று மற்றும் இன்று காலை என அடுத்தடுத்து பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீருடைய பூஞ்ச் உள்ளிட்ட கிராமங்கள் மீது தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இந்த பீரங்கி தாக்குதல்ல இப்போது வரைக்கும் 52க்கும் மேற்பட்டோர் காயங்களோடு இருக்கக்கூடிய நிலையில் 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருந்தது. இந்த நிலையிலே எல்லையோர கிராமங்கள்ல பதற்றம் நீடிக்கக்கூடிய அதே நேரத்துல உயிரிழப்பும் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் எல்லை கிராமங்கள்ல வசிக்கக்கூடிய இந்திய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. நேற்றைய முன்தினம் என்பது அனைத்து மாநில டிஜிபிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு உள்நாட்டு பாதுகாப்புகள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த விவகாரங்கள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடியோடு மத்திய உள்துறையினுடைய செயலர் கோவிந்த் மோகன் ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.